இது வரைக்கும் நீங்க சொல்றீங்களா? இது மது ஒழிப்பு இல்ல. உங்களுக்கு கடை நேத்து கூட 2 நாளைக்கு முன்னால கூட டோல்கேட் பக்கத்துல மதுக்கடை திறக்காங்கன்னு சொல்லி பெண்கள் வந்து மறியல் பண்ணாதா செய்தி போட்டாங்க. அதெல்லாம் இவங்க கண்டுகிடவே மாட்டாங்க. மது விற்பனை தான் இப்ப மூலதனம் ஆகிப்போச்சு அரசாங்கத்துக்கு. அப்போ அந்த மதுவை வந்து விற்பனையை அதிகரிக்கணும் அப்படின்னா எல்லா பக்கமும் மது கடைகள் வர வைப்பாங்க. பெண்கள் மது இருந்தனாலும் வரவேற்பாங்க. அப்போ கடைகளை குறைச்சாதான் மது குடிக்கிறவங்க மட்டும் குடிப்பாங்க. இல்லைன்னா எல்லா பக்கமும் இருக்கும்போது அது ஒரு ஜாலி ஆயிரும். அது வந்து ஒரு ஏற்கனவே இப்ப எல்லாமே இப்ப உள்ள தலைமுறைகள் எல்லாமே எல்லாம் எதை இருந்தாலும் பார்ட்டின்னாங்க. பார்ட்டினாலே மது இருந்துருதுன்னு ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. அதனால மதுக்கடைகளை குறைக்கும். ஏன்னா மதுக்கடைகளை முழுவதும் மூடறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மதுவுக்கு அடிமையானவர்கள் வந்து ஓரளவு அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும். அதே மாதிரி அரசாங்கம் மதுக்கடை நடத்துறதுனாலதான் காவல்துறையினர் வந்து துரிதமா நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்க இதே தனியார் மதுக்கடைகள் நடத்தும் போது காவல்துறையினர் வந்து துரிதமா நடவடிக்கை எடுத்து சில பிரச்சனைகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். அனுமதிக்கப்பட நேரங்கள்ல 150 ரூபாய் வருமான சரக்கை வந்து 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு விற்கிறத கட்டுப்படுத்த முடியும். கவர்மெண்ட் கடை நடத்துறதுனால அதை கட்டுப்படுத்த முடியல. இப்ப வேடனத்த பாலியல் விவகாரம் வந்து கைது பண்ணாததுக்கு காரணம் இது அரசனுடைய எது கான்பிடென்சியல் மேட்டரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இது இந்திய அளவுல வந்து வேடனத்த பாலியல் குற்றம் வந்து பெருசா பேசப்படுது. ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து தூக்கி எறிகிற அளவுக்கு சமுதாயம் கெட்டு போயிட்டு இது ஒவ்வொருத்தருக்குமே எல்லா மனசுல எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது அதனுடைய வெளிப்பாடு. மற்ற பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த குற்றவாளிகளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இனிமேல் இதே மாதிரி சம்பவங்கள் நடக்காத வண்ணம் காவல்துறையினர் வந்து சிறப்பா செயல்படணும். கனிம வளங்களை ஏற்றி போற வண்டிகளை மறிக்கிறதும், ஓவர் ரோடு ஏற்றி போற வண்டிகளை மறிக்கிறதும், ஹெல்மெட் இல்லாம போறவங்களை பிடிக்கிறதும், ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போறவங்களை பார் பக்கத்துல நின்று ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போறவங்களை பிடிக்கிறது மட்டும் சட்ட ஒழுங்கு போலீசார் வேலை இல்லை. இவங்க குற்றவாளிகளை விரட்டி பிடிக்கிறதும், குற்றவாளிகள் வந்து போலீசாரை கண்டு பயப்படணும். அந்த சூழ்நிலை உருவானாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. இன்னும் முடிவு பண்ணல. இன்னும் முடிவு பண்ணல. அடுத்த வாரம் நாங்க வந்து வேட்பாளர் பட்டியல அறிவிப்போம். ஒரு 25 தொகுதிக்கு அறிவிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் புதன்கிழமை எல்லாம் வேலைக்கிழமை அறிவிப்போம். ஏன்னா 234 தொகுதிக்கு பொது சின்னம் இருக்கு, ஸ்பானர் சின்னம் இருக்கு. அதனால ஆள் இருக்கிற இடங்கள்ல போட்டி போடுவோம். நான் எங்க போட்டி போடணும்னு முடிவு பண்ணல. வாங்கின இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொன்ன கூட்டணி இல்ல. இப்போ கூட்டணி எங்களை கூப்பிடுற அளவுக்கு நாங்க வந்து இலவசத்தை ஆதரிக்கல. இப்ப புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அதுல 2500 ரூபாய் கொடுக்க போறாங்க. எதுக்குங்க பணம் எதுக்கு கொடுக்கீங்க? பணம் உழைக்கிறதுக்கு வழிவகை பண்ணுங்க. நீங்க விலைவாசியை குறைங்க. அந்த 2500 ரூபாய்க்கு விலைவாசியை குறைங்க. நாங்க குறைக்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்க சிங்கிள் பேஸ் கரண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டை குறைக்கன்னு இருக்கும். டெபாசிட் திடீர்னு அரசு பணப்பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நமக்கே தெரியாது. திடீர்னு நோட்டீஸ் வந்துடும், 1500 ரூபாய் டெபாசிட் கட்டுன்னு வரும். அதெல்லாம் இருக்க கூடாது. இல்ல, இலவச மருத்துவம் வழங்க வேண்டிய காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்கோம். நீங்க மறைமுகமா சொல்ற வருங்காலத்துல உறுப்பு வியாபாரம் அதிகரிக்கும். நீங்க இலவச மருத்துவத்துக்கு வந்து காப்பீடு இருந்தாதான் மருத்துவம் அப்படின்ற சூழலை வந்துச்சுன்னா உறுப்பு வியாபாரம் அதிகரிக்கும். எல்லாருமே விவரமானவங்க கிடையாது. எவ்வளவு விவரமா இருந்தாலும் மருத்துவ ரீதியான சிகிச்சை பெறுறதுக்கு கூட எல்லாருக்கும் தெரியாது. அப்பாவி மக்கள் எவ்வளவு இருக்காங்க, எல்லாரும் விவரமானவங்க கிடையாது. அவங்க வந்து அப்பாவி மக்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். ஆட்சிக்கு வர்றவங்க தான் இந்த அப்பாவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தொலைநோக்கு சிந்தனையோட நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நம்ம ஆட்சியிலே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை மாறணும். மணி என்ன 8:30 ஆயிட்டா?